ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ டெலீட் பண்ண உங்களுடைய லவ்வரோடதோ, உங்களுடைய ஃப்ரெண்டோடது, அப்படி இல்லை உங்கள் அப்பா அம்மா பிரதர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து தெரியாமல் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை வந்து ரிகவர் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ரிகவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸு, ஆப்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோட்டோஸை நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னே டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ரிகவர் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னுடைய மொபைலில் உங்களுக்கு லைவ் டெமோ காட்ட போகிறோம். என்னோடய மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிவிட்டு அதை ரிகவர் பண்ணுறது அப்படின்றதையும் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃபோனில் ஒரு 10 ஃபோட்டோஸ் கிட்டே இருக்குது. இருக்கிற 10 ஃபோட்டோவில் வந்து ஒரு 9 ஃபோட்டோ இருக்கிற எல்லா ஃபோட்டோயும் டெலீட் பண்ணிடலாம். பட் ஆனால் நான் ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், 9 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன், டெலீட்டும் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஃபோட்டோவை தவிர மற்ற எந்த ஃபோட்டோவுமே கிடையாது. இன்னொரு டைம் கிளிக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோவை மறுபடியும் ரிகவர் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக நம்ம சொன்னோம் பாருங்கள் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு ஆப் வேணும்னா கீழே ஆப் ரிகவரி இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்ஸ் வேணும்னாலையும் ஆப்பை வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காட்ட போகிறது என்னென்னா, ஃபோட்டோஸை வந்து தான் ரிகவர் பண்ண காட்ட போகிறோம். நம்ம அங்கே டெலீட் பண்ண 9 ஃபோட்டோஸ் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ஃபோட்டோஸ்ன்றது மேலே கிளிக் பண்ணோம்னா எல்லா ஃபோட்டோஸும் வந்துடும். அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னே நீங்கள் டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் வந்துடும். அது ஒரு வருஷத்துக்கு முன்னே இருந்தாலும் சரி, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னே டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லா ஃபோட்டோஸுமே வந்துடும். இப்போ நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம கேலரியில் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிட்டேன். ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ 687 ஃபோட்டோஸ் கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு தேவையானது ஒரு 6 ஃபோட்டோஸ் மட்டும் நான் ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், என்னோடய இதில் இருந்த ஒரு 6 ஃபோட்டோஸை நான் ரீஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் இருந்தது, திடீர்னு இப்போ 7 ஃபோட்டோஸாக மாறிடுச்சு. நம்ம ரீஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, ரீஸ்டோர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுது, கேலரியில் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஃபோட்டோவும் வந்து நீங்கள் டெலீட் பண்ணும்போது எவ்வளோ குவாலிட்டியில் இருந்துச்சோ அதே குவாலிட்டியில் இருக்கும். எந்த ஒரு இதுவும் அவுட் ஆகாது. சில ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது அவுட் ஆகும், குவாலிட்டி டல்லாகும். பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், ஹெச்டி குவாலிட்டிலே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்களோ அதே குவாலிட்டியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு அவுட் ஆகவே கிடையாது. பாருங்கள், நான் இன்னொரு டைம் கூட ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இந்த இதில் வந்து எந்த ஒரு இதுவும் அவுட்டே ஆகாது. அடுத்தது என்னென்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னே டெலீட் பண்ணியிருந்தாலே அதை வந்து இதை யூஸ் பண்ண முடியும், ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து டெமோவாகவும் காட்டிடுறேன். நம்ம வந்து இப்போ டெலீட் பண்ணதை ரிகவர் பண்ணி காட்டிட்டேன். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னே, அதாவது போன வருஷம் நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸு இது அப்போ தான் இந்த ஃபோன் வச்சுருந்தேன், என் கைக்கு வந்துச்சு, அப்போ இருந்தது. இப்போ பாருங்கள், அதில் 2022 12வது மாதம் 23ஆம் தேதி அன்றைக்கி டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் டெலீட் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபோட்டோஸையும் நான் அதை டீட்டெயில் காட்டிடுறேன் பாருங்கள். 2023 11வது மாதம் 15ஆம் தேதி. ஸோ இந்த டேட்டையும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே டெலீட் பண்ண ஃபோட்டோஸை வேணும்னா நான் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னே டெலீட் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபோட்டோஸையும் நம்மளால் வந்து ரிகவர் பண்ணிக்க முடியும், ரீஸ்டோர் பண்ண முடியும். அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லைன்றதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.